விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். நண்பர்களே, கம்பனை பற்றி பேசுவது என்பது ஒரு சுகானுபவம். கம்பனை கேட்பதும் ஒரு சுகானுபவம். ஆக பேசுபவர்கள் சுகம் கருதி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், கேட்பவர்கள் சுகம் கருதி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சுகம் கருதி பேசுவதற்கும் சுகம் கருதி கேட்பதற்கும் கம்பன் இராமாயணத்தை படைக்கவில்லை. பொதுவாகவே நம்முடைய மக்கள் அத்துணை பேரும் பேச்சை காதலிப்பவர்கள். அதனால்தான் நண்பர் ராமகிருஷ்ணனிடம் சொன்னேன், உலகத்தின் எந்த நாட்டிலும் மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேச்சை கேட்கக்கூடிய மக்கள் இந்தியாவை தவிர வேறெங்கும் கிடையாது. குறிப்பாக தமிழன் அதிலே தனி முத்திரை பொறித்தவன். வயிற்று பசி போக்குகிற கஞ்சி கலயத்தை விட காதுக்கு சுகமளிக்கிற கச்சேரியில் சுகம் காணுகிற இனம் தமிழ் இனம். நண்பர்களே, கம்பனை பற்றி பேசுவது என்பது எளிதானதல்ல. முதலில் அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைய கவிஞர்களின் புது கவிதைகளை எடுத்து வைத்துக் கொண்டு பேசுவது போல எளிதானதல்ல. பாரதியையும் பாரதிதாசனையும் கண்ணதாசனையும் பேசுவது போன்றும் எளிதானதல்ல. கம்பன் உலகத்தின் மிகச்சிறந்த மகாகவிகளில் முதல் நாற்காலி போட்டு அமர முழு தகுதி பெற்றவன் என்று வாவேசு ஐயர் சொல்றார். வாவேசு ஐயர் சொன்னார் என்றால் சரி. காரணம் என்ன தெரியுமா? வாவேசு ஐயர் லத்தீன் மொழியிலேயே, கிரேக்க மொழியிலேயே, பிரெஞ்சு மொழியிலேயே, ஜெர்மானிய மொழியிலேயே, வடமொழியிலேயே இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்த பேரறிஞர். தமிழில் முதல் சிறுகதையை அவர்தான் கொடுத்தார். தமிழ்நாட்டிற்குள்ளேயே இருந்த கம்பனை அகில உலகத்திற்கும் கொண்டு சேர்த்த முதல் மனிதர் வாவேசு ஐயர் தான். கம்பராமாயணா எ ஸ்டடி என்று ஆங்கிலத்தில் அவர் எழுதிய திறனாய்வு கட்டுரைகளின் மூலமாகத்தான் கம்பனுக்கு உலக வெளிச்சம் முதலில் கிடைத்தது. அவர் சொல்கிறார், நான் ஹோமரை படித்தேன், வர்ஜிலை படித்தேன், தாந்தேவை படித்தேன், மில்டனை படித்தேன், ஷேக்ஸ்பியரை படித்தேன். உலகத்தின் மகா கவிஞர்கள் என்று யாரெல்லாம் நாற்காலி போட்டு இலக்கிய உலகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் படித்து விட்டு சொல்கிறேன், வடமொழியில் வால்மீகி தந்ததை எடுத்துத்தான் தமிழிலே கம்பன் கொடுத்திருக்கிறான். அதையும் உணர்ந்து சொல்கிறேன். வால்மீகி உட்பட, பாரதத்தை கொடுத்த வியாசன் உட்பட கம்பனுக்கு இணை சொல்ல இந்த உலகத்தில் எந்த கவிஞனும் கிடையாது. கம்பன் பிறந்து பேனா எடுத்து, இன்று பேனா என்று எழுதுகோல், அந்த எழுதுகோல் ஏந்தி அவன் ஒரு காப்பியத்தை கொடுத்ததனாலேதான் தமிழ் இனம் சாகா வரம் பெற்ற இலக்கியத்தை பெற்றிருக்கிறது என்று தலை நிமிர்ந்து நான் சொல்வேன். அதனால்தான் பாரதி பேசுகிற பொழுது கூட கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை என்றான். அவனும் வடமொழி படித்தவன் தான், வேதங்களை வடமொழியிலேயே படித்தவன் தான். ஷெல்லியை படித்து ஷெல்லிதாசன் என்று பெயர் வைத்துக் கொண்டவன் தான். ஷேக்ஸ்பியரை படித்தவன் தான், மில்டனை படித்தவன் தான். ஆனால் அந்த பாரதி என்ன சொல்கிறான் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் என்றான். கால வரிசையே தவறு. அங்கே வள்ளுவனுக்கும் இளங்கோவுக்கும் பின்னாலே வந்தவன் தான் கம்பன். நண்பர்களே, சுப்பராயன் அவர்கள் சொன்னது போல் கிபி 2ஆம் நூற்றாண்டை ஒட்டி திருக்குறள் வந்து சேர்ந்திருக்கலாம்.
சங்கம் மருவிய காலத்திலேதான் சிலப்பதிகாரம் உருவெடுத்தது. ஆனால் கம்பன் காலம் என்பது இன்றைக்கும் சரியாக கணக்கிலே வராமற் போனாலும் சில அறிஞர்கள் அவனை 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன் என்று சொல்கிறார்கள், சில அறிஞர்கள் அவனை 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன் என்று சொல்கிறார்கள். ஆனால் கம்பன் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன் என்று சொல்வதற்குத்தான் ஆதாரங்கள் பொருத்தமாக இருக்கின்றன. எனவே ஒரு 10 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே இருந்த வள்ளுவனையும் இளங்கோவையும் பாரதிக்கு தெரியாத? வள்ளுவன் போல், இளங்கோவை போல், கம்பனை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை என்று ஏன் அவன் சொல்லவில்லை? எடுத்ததும் கம்பனைத்தான் சொன்னான். கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. அந்த அளவு கம்பனுக்குள்ளே கரைந்து போனான் பாரதி. காரணம், தமிழ் ஒட்டுமொத்தமாக கம்பனுக்குள்ளேதான் குடியிருந்தது என்கிற ரகசியத்தை அறிந்தவன் கவிஞன். அந்த ரகசியம் அறிந்தவன் அவன். அதனாலேதான் அவன் காளிதாசனை பேசுகிற பொழுது காளிதாசன் கவிதை புனைந்ததும் என்றான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பேசுகிறான். ஆனால் கம்பனை பேசுகிற போது மட்டும்தான் கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்தது என்றான். மானுடம் என்பதற்கான அர்த்தம் ரொம்ப பெரியது. அதை ஓரளவு சுப்பராயன் ஒரு நெல்லை வைத்துக் கொண்டு அழகாக சொன்னார். 2 காதும் மூக்கும் வாயும் 2 கைகளும் கால்களும் இருப்பவர்கள் எல்லாம் மாந்தர்கள் இல்லை, நாம் அற்ப மனிதர்கள். மானுடன் என்பவன் யார்? பரதுக்கத்தை சுயதுக்கமாக ஏற்று அடுத்தவன் துயரை துடைப்பதற்கு துடிக்கக்கூடிய அன்பு சார்ந்த கருணை மிக்க உள்ளம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் மட்டும்தான் மானுடன். அந்த மானுடம் முழுவதையும் ராமாயணத்திலே கம்பன் கொண்டு வந்து காட்டினான் என்பதைத்தான் பாரதி பார்த்தான். ராமாயணத்தை கம்பன் ஏன் எடுத்தான்? புரியாதவர்கள் கம்பனை எதிர்த்தார்கள். கம்பராமாயணத்தை எரித்தார்கள் இந்த மண்ணில். கம்பராமாயணம் எரிக்கப்பட்ட பொழுது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை நெஞ்சம் முழுவதும் ரணமாகி ஒரு கவிதை பாடினார். ஓலை எரியும், தாழ் எரியும், உள்ளத்து எழுதி வைத்து நிதம் காலை மாலை ஓது கவி கனலில் வெந்து கரிந்திடுமோ என்று கேட்டான் கவிமணி. நீ ஓலையை எரிக்கலாம், ஒரு தாளை எரிக்கலாம், ஆனால் இந்த தமிழ் சமுதாயத்தின் உள்ளத்தில் ஓடுகிற இரத்தத்தோடு 2 கலந்து விட்ட கம்பனை ஒருபோதும் உங்களாலே எரித்து அழித்து ஒழித்துவிட முடியாது என்று கவிமணி சொன்னான். கம்பன் வாழ்கிறான். ஆனால் கம்பராமாயணம் குறித்து பேசுகிற மனிதர்கள் இன்னுமே எனக்கு முரண்பாடு உண்டு. நான் ஒரு 35 ஆண்டு காலமாக கம்பனை கேட்கிறேன். ஆசா ஞானசம்பந்தன் பேசிய கம்பனை கேட்டவன் நான். SRK என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் ஜீவா கம்பனை பேசியதை உங்களில் பலர் அறிவீர்கள். சுப்பராயன் பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் SRK பேசியதை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். ஜெயகாந்தனுடைய பேச்சே SRK-வினுடைய அடி ஒட்டியதுதான். அது எஸ் ராமகிருஷ்ணன் SRK என்று அழைக்கப்படுகிற அந்த மனிதன் கம்பனை பற்றி பேசி உங்களைப் போல் உட்கார்ந்து சின்னஞ்சிறு பையனாக நான் கேட்டவன். மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம், கிவாஜா உட்பட மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் கம்பனில் கரைந்து போய் அவர்கள் கொடுத்த செய்திகளை இன்றைக்கு தமிழ் சமுதாயத்தில் கம்பன் மேடைகளிலேயே கொடுக்கப்படுவதில்லை என்பது வருத்தத்திற்குரிய விஷயம். நயம் சொல்வதற்காக ராமாயணம் படிக்கலாகாது. சுப்பராயன் சொன்னது போல் இந்த இந்தியாவில் எத்தனை ராமாயணங்கள்? ஆதி காவியம் என்று சொல்லப்படுவது வால்மீகி வடமொழியிலே கொடுத்த வால்மீகி ராமாயணம். வால்மீகிக்கு அடுத்து தமிழிலே கொடுக்கப்பட்டதுதான் கம்பனுடைய ராமாயணம். அவனுக்கு பின்னாலேதான் துளசிதாசர் ராமாயணத்திலே இருந்து எழுத்தச்சன் வரையில். முதலில் வால்மீகி ராமாயணம்,
பிறகு கம்பன் தமிழிலே கொடுத்த கம்பராமாயணம், வால்மீகி எந்த வடமொழியில் ராமாயணத்தை கொடுத்தானோ அந்த வடமொழியிலேயே பவபூதி எழுதியது உத்தரராம சரிதம். நண்பர்களே, அதற்கு பிறகு நீங்கள் யோசித்தால் இந்தி மொழியில் இருப்பது துளசிதாசர் எழுதிய ராமச்சரித மானஸ், மலையாளத்திலே இருப்பது எழுத்தச்சன் கொடுத்த ராமாயணம், கன்னடத்திலே இருப்பது பம்பா ராமாயணம், அபினவ பம்பா என்பவர் எழுதிய பம்பா ராமாயணம். இவற்றையெல்லாம் விட ரொம்ப முந்தியது பௌத்த ராமாயணம், ஜைன ராமாயணம். ஒவ்வொரு ராமாயணத்திலும் ஒவ்வொரு கதை உண்டு. முதலில் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா ராமாயணமும் ஒரு கதை சொல்வது கிடையாது. பௌத்த ராமாயணத்தை நீங்கள் படித்து பார்த்தால் வியந்து போவீர்கள். பௌத்த ராமாயணத்தில் ராமனுடைய மனைவிதான் சீதை, ஆனால் ராமனும் சீதையும் உடன் பிறந்தவர்கள். ராமனும் சீதையும் உடன் பிறந்தவர்கள், ஆனால் அவர்கள் கணவனும் மனைவியுமாக இருந்ததாக பௌத்த ராமாயணம் பேசுகிறது. ஏன்? பௌத்தர்கள், புத்தன் சாக்கிய இனத்தைச் சேர்ந்தவன். சாக்கிய குலத்தில் அண்ணன் தங்கை மணமுடிப்பதுதான் வழக்கம். எனவே சாக்கிய குலம் சார்ந்த சித்தார்த்தன் புத்தனானான். புத்தனை மையமாக வைத்து உருவெடுத்த பௌத்தம் ராமாயணத்தை உருவாக்குகிற பொழுது ராமனையும் சீதையையும் உடன் பிறந்தவர்களாக சொல்லி கணவன் மனைவியாக காட்டுகிறது. அந்த ராமாயணத்தை இன்றைக்கு நீங்கள் படிக்க முடியுமா? ராமனுடைய சிறப்பே என்ன? ஆற்ற முடியாத சோகத்தோடு அசோகவனத்தில் அழுத கண்ணீரை சுமந்தபடி சீதை இருந்தாலே, அந்த சீதை எப்பொழுது ராமனுடைய சிறப்பு இயல்புகள் என்ன என்று சிந்தித்து பார்க்கிறாள். யாருக்கும் வாய்க்காத ஒரு கணவன் தனக்கு வாய்த்தான் என்ற பெருமிதத்தோடு சிந்திக்கிற பொழுது மலரும் நினைவுகளாக அவளுடைய உள்ளத்திற்குள்ளே அலை புரண்டன. அப்பொழுது சீதை சிந்திக்கிறாள், இந்த ராமனுடைய சிறப்பு என்ன? இந்த இப்பிறவியில் இன்னொரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் கொடுத்தவன் அவன். இந்த இப்பிறவியில் இன்னொரு மாதை சிந்தையாலும் தொடேன். பல பேர் கரத்தாலே தொடாமல் இருப்பான், ஆனால் உள்ளத்தாலே பல பெண்களை தழுவிக் கொண்டிருப்பான். காரணம் வேறொன்றுமில்லை, சமூக அச்சம். ரெண்டு அச்சங்கள் தான் உண்டு. ஒன்று சோசியல் ஃபியர், இன்னொன்று மாரல் ஃபியர். சமூக அச்சம் என்பது ஒன்று, தார்மீக அச்சம் என்பது ஒன்று. இன்றைக்கு ரெண்டு அச்சமும் நம்மிடம் கிடையாது. சமூக அச்சம் என்பது என்ன? எனக்கு எல்லா தவறுகளும் செய்வதற்கு ஆசைதான், ஆனால் அதே நேரத்தில் நான் மானமிழந்து விடாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது. என்னை இந்த சமூகம் இழிவாக கருதிவிடக் கூடாது என்கிற ஒரு காரணத்திற்காகவே தவறுகளை செய்ய வேண்டும் என்று உள்ளம் விரும்பினாலும் அதை அடக்கி அடக்கி உள்ளுக்குள்ளேயே வைத்து நல்லவனாக நடித்துக் கொண்டிருக்கிறானே, அவனை அப்படி வைத்திருப்பது சமூக அச்சம். நம்மில் பல பேர் ஒழுக்கமாக இருப்பதே சமூக அச்சம் கருதித்தான். ஏன் தெரியுமா? நாம் பொதுவாக நமக்கென்று வாழ்வதே கிடையாது. நாம் நமக்காகவா வாழ்வோம்? நாம் எப்பொழுதும் அடுத்தவனுக்காகத்தான் வாழ்கிறோம். அவன் கார் வைத்திருக்கிறான் என்றால் அது என்ன கார் என்று பார்த்து விட்டுத்தான் நான் ஒரு கார் வாங்குவேன். அவன் ஒரு வீடு கட்டி இருக்கிறான் என்றால் அந்த வீடு எவ்வளவு பரப்பில் எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதை விட 6 சதுர அடி அதிகமாக இருந்தால்தான் என் பெருமை சிறக்கும் என்று கருதி நான் ஒரு வீடு கட்டுவேன். நான் ஆடை உடுத்துவது, நான் கார் வாங்குவது, நான் தோட்டம் போடுவது, நான் எதை செய்தாலும் இந்த சமுதாயத்தில் யாருக்காக செய்து கொண்டிருக்கிறேன்? எனக்காகவா என்றால் இல்லை, ஊருக்காக, மற்றவர்களுக்காக. அதுதான் மனித வாழ்க்கையாகிவிட்ட பொழுது சமூக அச்சத்திற்காகத்தான் பல பேர் ஒழுக்கமாக இருந்தார். முன்பெல்லாம் குடிப்பவனையே நீங்கள் பொது இடங்களில் பார்க்க முடியாது, தெரியுமா? நான் சின்னஞ்சிறு பையனாக இருக்கிற பொழுது ஒரு திருமண நிகழ்ச்சியிலோ
ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியிலோ வேறு எந்த பொது நிகழ்ச்சியிலோ ஒருவன் குடித்து விட்டு வருவதை நீங்கள் பார்க்கவே முடியாது. காரணம், குடித்து விட்டு ஒருவன் வந்தால் அவனை விலங்கை விட கேவலமாக அந்த சுற்றி இருக்கிற மக்கள் பார்ப்பார்கள். அதனால் சமூகத்தின் மீது இருக்கிற அச்சம் அவனை உள்ளே குடிக்க வைத்ததே தவிர வெளியே குடிக்க வைக்கவில்லை. இப்பொழுது எல்லாரும் குடிக்கிறான், எல்லாரும் குடிக்கிறான். ஏன்? அரசு அதைத்தானே நடத்துகிறது. நண்பர்களே, உலகத்தில் என்ன கொடுமை என்றால், அரசு கல்வியை கொடுக்க வேண்டும், சாராயத்தை தனிப்பட்டவன் விற்க வேண்டும். இதுதான் எல்லா நாடுகளிலும் உள்ள மரபு. ஆனால் இங்கே சாராயத்தை அரசு கொடுக்கிறது, கல்வியை தனியார் கொடுக்கிறது. திரும்ப 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 மக்களிடம் கொண்டு வந்து சேர்க்க முயன்றன. மாரல் ஃபியர், தார்மீக அச்சம். நண்பர்களை, எவனாவது பார்த்து விடுவானோ என்று பயந்து ஒழுக்கமாக இருப்பது என்பது உயர்வல்ல. ஒரு அத்துவான காட்டில் நான் மட்டும் இருக்கிறேன். உலகத்தின் பேரழகு முழுவதையும் ஒன்றாக கொண்ட ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணை கரம் பிடித்து என்னுடைய சிற்றின்ப சுகத்தை நான் அனுபவித்து விட்டால் அதை பார்ப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்ற ஒரு நிலையில், மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு சூழலில் நானும் அந்த பெண்ணும் இருக்கிற நிலையில் கூட அந்த பெண்ணை தொடுவதற்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது என்ற உணர்வோடு அவளை தாயாக பார்க்கிற மனம் எனக்கு இருந்து அவள் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தால் அதுதான் தார்மீக அச்சம். அது தார்மீகம். அவள் என்னை சார்ந்தவள் அல்ல. நான் இன்புறுவதற்காக இறைவனால் அவள் என் படைக்கப்பட்டவள் இல்லை. எனக்கென்று ஒரு மனைவி இருக்கிறாள். என் மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை நான் சமூகத்தில் யாரும் பார்க்காத வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அனுபவித்தாலும் உலகத்திற்கு தெரிந்து விடாது என்ற நிலையிலே கூட நான் அவளை தழுவாமல் இருந்தால் என்னை அப்படி செய்ய வைப்பது தார்மீக அச்சம். அந்த தார்மீக அச்சம்தான் ராமாயணத்தின் உச்சம். கம்பன் ராமாயணம் பாடியது அதற்காகத்தான். அது புரியாமல் ராமாயணத்தில் கம்பன் எங்கெங்கே என்னென்ன இடங்களில் ஆபாசமாக எழுதியிருக்கிறான் என்று சொல்வதற்காகவே சிலர் புறப்பட்டார்கள். ஆனால் அவர்களே இப்பொழுது கம்பனை பற்றி பெருமையாக பேசவும் வந்திருக்கிறார்கள். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த ராமாயணத்தை நீங்கள் வால்மீகியை படித்து விட்டுத்தான் கம்பனை படிக்க வேண்டும். நான் அதைத்தான் ராமகிருஷ்ணனிடம் பேசும்போது சொன்னேன். ராமாயணம் படிப்பதும் பேசுவதும் எளிதான விஷயம் இல்லை. முதலில் வால்மீகியை படிக்க வேண்டும். ஒரு காட்சியை, ஒரு படலத்தை, ஒரு காண்டத்தை நீங்கள் படிக்கிற பொழுது வால்மீகியை படிக்க வேண்டும். அதற்கு பிறகு கம்பனிடம் வந்தால்தான் கம்பன் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான கவிஞன், அவன் தமிழனாய் பிறந்தானே என்ற பெருமிதம் உங்களுக்குள்ளே வரும். இந்த ராமாயணத்தை அவன் ஏன் கொடுத்தான்? முதலில் யோசியுங்கள். ராமாயண ரகசியம் என்றுதான் நான் சொல்கிறேன். நயம் பேசுவதற்காக கம்பனோடு நீங்கள் கலக்காதீர்கள். கம்பன் மேடைகளை நோக்கி இப்பொழுது நான் வருவது கிடையாது. தெளிவாகவே சொல்கிறேன். ஏன் தெரியுமா? அவர்கள் நயம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, கம்பனில் உயர்வு நவிர்ச்சியாக எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. ஒரு காப்பியத்திற்கான அழகு. நீங்கள் ராவணனுடைய இலங்கை எப்படி இருந்தது, செல்வச் சூழல் எப்படி சிறந்தது என்பதை விளக்குவதற்கு கற்பனையின் உச்சத்திலே போய் பேசுவான் கம்பன். ஒரு இடத்தில் ஒரு 4 வரிதான். ஆனால் அந்த கற்பனையின் உச்சத்தை எவனாவது எட்ட முடியுமா என்றால் முடியாது. வேறொன்றும் இல்லை. காலை விடுகிறது, புலர்காலை பொழுது. இலங்கையிலே இருக்கக்கூடிய பெண்கள் துடைப்பம் எடுத்து பெருக்குகிறார்கள். பெருக்கிவிட்டு நீர் தெளித்தார்கள். நீர் தெளித்து விட்டு கோலம் போட்டார்கள். இவ்வளவுதான்.
நீங்கள் யோசியுங்கள். காலையில் சூரியன் கண் விழித்தான், வீட்டிலே இருக்கக்கூடிய பெண் வீதிக்கு வந்தார், வாசலை அவள் துடைப்பம் எடுத்து பெருக்கினாள், பிறகு நீர் தெளித்தாள், கோலம் புனைந்தாள் என்று சொன்னால் அது காப்பியமா? கம்பன் எப்படி சொல்கிறான் பாருங்கள். இது தமிழ்நாட்டிலே இருக்கிற சாதாரண பெண் சாதாரண வீட்டில் செய்கிற சாதாரண நிகழ்ச்சி. ஆனால் கம்பன் காட்டுவது ராவணனுடைய இலங்கை. முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடி யாராலும் வெலப்படா என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் செருக்கடந்த தசவலியும் கொண்டவன் அவன். அவ்வளவு ஆற்றல் பெற்ற ராவணனுடைய அரசு. சிவனும் திருமாலும் பிரம்மனும் சேர்ந்து வந்து படையெடுத்தால் கூட ராவணனை வெல்ல முடியாது என்றால் அவ்வளவு ஆற்றல் பெற்ற ஒரு மகத்தான அரசன் அரசோச்சுகிற மண்ணில் காலை எப்படி விடியும்? அங்கே எப்படி துடைப்பம்? எது துடைப்பமாக இருக்கும், எது தண்ணீராக இருக்கும்? அழகான கற்பனை சொல்கிறான். மாகாரின் மின்கொடி மடக்கினர் அடுக்கி, மீகார மெங்கனும் நருந்துகள் விளக்கி, ஆகாய கங்கையை அங்கையின் அள்ளி, பாகாய செஞ்சோலவர் வீசுபடு காரம். 4 வரி. என்ன சொன்னான் கம்பன்? இலங்கையில் ராவணனுடைய அரண்மனையிலும் மற்ற மாளிகைகளிலும் பணிப்பெண்களாக இருந்தவர்கள் தேவமகளிர். ரம்பையும் ஊர்வசியும் திலோத்தமையும் மேனகையும் தான் அங்கே பணிப்பெண்கள், மெய்ட் சர்வன்ட்ஸ். இந்த பணிப்பெண்கள் என்ன செய்கிறார்கள்? துடைப்பம் வேண்டும். அங்கே துடைப்பம் எது? மாகாரின் மின்கொடி மடக்கினர் அடுக்கி. வானத்திலே இருக்கிற மின்னல் கொடியை எடுத்தார்கள், உடைத்தார்கள், அடுக்கினார்கள், துடைப்பம் உருவாகிவிட்டது. மாகாரின் மின்கொடி மடக்கினர் அடுக்கி, மின்னல் கொடியை உடைத்து துடைப்பமாக்கினார். பிறகு என்ன செய்தார்கள்? பெருக்க வேண்டும் அல்லவா? குப்பை இருந்தால் தானே பெருக்க முடியும். எங்கே குப்பை என்று பார்த்தால் மீகாரம் எங்கனும் நருந்துகள் விளக்கி. அங்கே எது குப்பை? நினைத்ததை வழங்கக்கூடிய கற்பக தருக்கள் தான் இலங்கை முழுவதும். கற்பக சோலை, கற்பக மரங்களிலே இருந்து கீழே விழுகிற மனம் நிறைந்த கற்பக தூள், அதுதான் அங்கே குப்பை. அந்த குப்பையை அவர்கள் பெருக்கினார்கள். மாகாரின் மின்கொடி மடக்கினர் அடுக்கி, மீகாரம் எங்கனும் நரும் துகள் விளக்கி. அடுத்ததுதான் அழகு. நீங்கள் ஒரு கட்டணம் இவ்வளவு தூரம் இருக்கிறது என்றால் இது 500 மீட்டர் இருக்கிறது, 1000 மீட்டர் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் கம்பன் சொல்கிறான், ராவணனுடைய இலங்கையில் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் எவ்வளவு உயரம் இருந்தன என்பதை அவன் நுணுக்கமாக சொல்கிறான். மாகாரின் மின்கொடி மடக்கினர் அடுக்கி, மீகாரம் எங்கனும் நருந்துகள் விளக்கி, ஆகாய கங்கையை அங்கையின் அள்ளி. வானத்திலே கங்கை ஓடுகிறதே, அந்த கங்கை நீரை அப்படி எட்டி அங்கையிலே அள்ளி எடுத்து தெளித்தார்களாம். வானத்தில் ஓடுகிற கங்கை நீரை எட்டி அங்கையில் அள்ளுவது என்றால் அந்த மாட மாளிகை எப்படி உயரமாக இருந்திருக்கும். இதுதான் கம்பனுடைய கற்பனை. இந்த கற்பனைகளுக்காக நான் கம்பனிடம் ஒருபோதும் போய் நிற்பது கிடையாது. இதில் இல்லை கம்பன். அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கம்பனுடைய நயம் சொல்வதென்றால் 1000 சொல்லலாம். நான் ஒரு அழகான காட்சி சொல்கிறேன். ராமனும் சீதையும் நடந்து போகிறார். கானகத்திற்கு போய்விட்டார். 2 பேரும் நடந்து போகிறார். இலக்குவன் பின்னாலே தொடர்ந்து போகிறான். 3 பேரும் நடக்கிறார்கள். 3 பேரும் நடக்கிறார்கள், அவ்வளவுதான். மேயர் ஸ்டேட்மெண்ட் இது. 3 பேரும் நடக்கிறார்கள். ராமன் நடந்தான், பக்கத்தில் சீதை நடந்தான், பாதுகாப்பாய் இலக்குவன் நடந்தான். ஆனால் இதை கம்பன் எப்படி சொல்கிறான்? வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய
பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். இதுக்கு நிகராக நீங்கள் சொல்லவே முடியாது. ராமனுடைய முழு அழகையும் கொண்டு வந்து படிப்பவனுக்கு காட்ட வேண்டும் என்று படைப்பவன் துடிக்கிறான். படைப்பாளி கம்பன் எவன் பிரித்து படித்தாலும் ராமனுடைய முழு ஓவிய அழகையும் கண் முன்னாலே கொண்டு வந்து பருக வேண்டும் என்று நினைந்து அவன் இந்த முயற்சியில் ஈடுபடுகிறான். ராமனுடைய அழகை சொல்லுகிற முயற்சி, மனித முயற்சி. அந்த முயற்சியில் ஈடுபடுபவன் என்ன சொல்கிறான்? வெய்யோன் ஒளி தன் விரிசோதியின் மறை. சூரியனுடைய வெளிச்சம் இருக்கிறது, ஒளி கதிர்கள். அந்த ஒளி கதிர்கள் ராமனுடைய மேனியிலே இருந்து புறப்பட்டு வெளியே வருகிற ஒளியில் மழுங்கி போய்விடுகிறதா. வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய. சூரியனுடைய வெளிச்சமே ராமனுடைய மேனியிலிருந்து சுடர் பரப்பும் வெளிச்சத்திற்கு முன்னாலே ஈடுபடவில்லை, மங்கிவிட்டது. இரண்டாவது வரி சொல்கிறான், பொய்யோ எனும் இடையாளோடு. இவையெல்லாம் தான் கண்ணதாசன் எடுத்து போட்ட சரக்குகள். கண்ணதாசனுக்கு பல இடங்களில் கம்பன் தான் இரவல் சரக்குகளை எடுத்து கொடுத்தான். அதை மிக அற்புதமாக விற்பனை செய்தான் கண்ணதாசன். ஒரு பெண்ணை பார்க்கிற பொழுது மெல்லிடையாள் என்றால் இடை இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை என்று சொல்வது போல, இறைவன் இருக்கிறானா இல்லையா என்ற கேள்விக்கு ஒரு பெண்ணின் இடையை சொன்னான். இறைவன் இருக்கிறானா? பார்த்ததில்லை, அதனால் அவன் இருக்க முடியாது. ஆனால் இல்லை என்றாவது சொல்லிவிட முடியுமா? இல்லை, இருப்பது போல்தான் தெரிகிறது. இறைவன் இருக்கிறானா இல்லையா என்பதை எதை வைத்து நான் சொல்வது? ஒரு பெண்ணின் இடையை வைத்துத்தான் சொல்வது. இவளுக்கு இடை இருக்கிறதா? இருப்பது மாதிரியும் தெரியவில்லை. ஆனால் இல்லாமலும் ஒரு பெண் இருக்க முடியாது. அப்படியானால் இடை இருந்துதானே தீர வேண்டும். இதெல்லாம் கம்பன் கற்பனை. பொய்யோ எனும் இடையாளும். அவள் இடை இருக்கிறதா இல்லையா, அது உண்மையா பொய்யா என்று தெரியாத ஒரு இடையோடு பக்கத்தில் சீதை நடந்தாளாம். சரி, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். இளையான் இலக்குவன் போனான். இது ஒன்றும் அழகில்லை. அடுத்து வருவாருங்கள். மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ. இப்படி எப்பொழுதும் எப்படியாவது ராமனுடைய முழு அழகையும் சொல்லிவிடுவது என்ற முனைப்போடு ஒரு ஓமை சொல்ல வருகிறான். ஓமை சொல்வதற்கு முயல்கிறான். முதலில் பார்த்தான் ராமனுடைய அழகை எந்த ஓமையை வைத்து சொல்லலாம். மையோ என்றான். என்ற ராமனுடைய மேனி கருநிறம். கருநிறம் உள்ளவனை மைக்கு இணையாக சொல்ல பார்த்தான். மையோ என்றான். நிறம்தான் வருகிறது, மற்ற எல்லா குணங்களும் வந்து நிற்கவில்லை. முழு ராமன் தெரியவில்லை. சரி, மையோ என்பதை விட்டான். அவன் புயவலியை யோசிக்கிறான். மையோ என்றால் நிறம் தெரிகிறது, அவனுடைய உரம் தெரிகிறதா? இல்லையே. அவன் உரம் தெரிய வேண்டுமே. அதனால் பார்த்தான். மரகதமோ என்றான். மரகத கல் சொல்லி பார்த்தான். இங்கே உரம்தான் தெரிகிறது, குணம் தெரிகிறதா? எனவே உயிரினங்களை காக்கக்கூடியவன் இவன் என்பதனால் மழையோடு சேர்த்து பேசலாமா யோசித்தான். இந்த ஒரு பண்பு தான் சிறக்கிறதே தவிர அவன் உருவம் இதில் வரவில்லையே, அவன் நிறம் இதில் வரவில்லையே, அவன் பண்புகள் மற்றவை வரவில்லையே யோசிக்கிறான். இதில் இன்னொரு அழகு பாருங்கள். உலகத்தில் எந்த ஓமை பொருளாக நீங்கள் எடுத்தாலும் ஒன்று என்ன செய்வீர்கள்? உலகத்தில் உள்ள பொருள்கள் என்ன? ஒன்று திடப்பொருளாக இருக்கும், சாலிட் ஸ்டேட், அல்லது திரவ பொருளாக இருக்கும், லிக்விட் ஸ்டேட், அல்லது திட திரவமற்ற குழம்பிய நிலையில் இருக்கும், ஃப்ளூயிட் ஸ்டேட், அல்லது வாயு பொருள், வாயு நிலையில் இருக்கும், கேசியஸ் ஸ்டேட். இந்த 4 நிலைக்குள்ளே ஒரு வடிவம் கட்டாயம் வந்து நின்று விடும். முதலில் என்ன செய்தான்? மையோ என்றான். மை என்பது என்ன? திட திரவமற்ற குழம்பிய நிலை.
பார்த்தான், சரியாக இல்லை. அடுத்து என்ன சொன்னான்? மரகதமோ கல், சாலிட் ஸ்டேட், திடப்பொருளை சொன்னான், பொருந்தவில்லை. அடுத்து மரி கடலோ என்றான், கடல் லிக்விட் ஸ்டேட், திரவ நிலை, அதை வைத்து பார்த்தான், பொருந்தவில்லை. பிறகு மழை முகிலோ என்றான், கேசியஸ் ஸ்டேட், வாயு நிலை, அதையும் வைத்து பார்த்தான். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எதை வைத்து பார்த்தாலும் இவன் அழகை சொல்ல முடியவில்லை. உடனே சொல்கிறான், ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையா. ஐயோ என்கிற அமங்கல வார்த்தைக்கு ஒரு அமரத்துவ தன்மையை கொடுத்த ஒரே கவிஞன் கம்பன் தான். நண்பர்களே, இவையெல்லாம் கம்பனிடம் ஈடுபடுவதற்கு நம்மை அழைப்பது, உள்ளே வா என்று அழைப்பதற்கு. ஆனால் நோக்கம் என்ன? காமராஜர் சத்துணவு போட்டார், மதிய உணவு கொடுத்தார். எதற்கு? உன் பசி ஆற்றுவதற்கு. வெறும் பசி ஆற்றுவதா காமராஜருடைய நோக்கம்? நீ பசி ஆறுவதற்கு இந்த இடம் என்று சொன்னால், உணவு தேடி வரும்போது கதவை மூடிவிட்டு அவனுடைய அறிவு கதவை திறந்து வைப்பதற்காகத்தான் அவர் உணவையே கொடுத்தார். நோக்கம் அறிவை கொடுப்பது. அறிவை கொடுக்க வேண்டிய இடம் பள்ளி. பள்ளிக்கு அவன் வர வேண்டும். வர வேண்டும் என்றால் பசித்து கிடப்பவன் வரமாட்டான். அப்படியானால் அவனை வரவழைக்க வேண்டும். அதற்கு அவர் என்ன செய்தார்? சோறு போட்டார். இப்பொழுது வெறும் சோறு போட்டாலே போதும், சோற்றை சாப்பிட்டு விட்டு அப்படியே போய்விடலாம். ஏனென்றால் இப்பொழுது இருப்பவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இவன் சோறு சாப்பிடுவதற்காக படிக்க வந்து விட்டால், படித்தால் அறிவு வரும், அறிவு வந்தால் தெளிவு வரும், தெளிவு வந்தால் யார் யார் எவன் எவன் எப்படி என்ற நிறம் புரியும், புரிந்து விட்டால் நம்முடைய கதை. அதனால் இவனை புரியாமலே வைத்திருப்பதுதான் நமக்கு நல்லது. அவன் சோற்றை மட்டும் சாப்பிட்டு விட்டு அப்படியே போகட்டும், போய் வா மகனே. ஆனால் காமராஜர் நோக்கம் என்ன? அறிவு கொளுத்துவதற்கு அவனை உள்ளே இழுக்க சோறு போட்டது போல் கம்பன் சுகர் கோட்டட் மெடிசன், அது சுகர் கோட்டட் பில்ஸ், அறக்கருத்துக்களை உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் கம்பன் இந்த காப்பியத்தை கையிலே எடுக்கிறான். வெறும் அறக்கருத்துக்களை சொல்லிக் கொண்டே போனால் நீங்கள் யாரும் படிக்க மாட்டீர்கள் என்று தெரிந்ததனாலே தான் இது போன்ற நயங்களை அள்ளி கொடுக்கிறான். நயங்களை மட்டுமே நாம் பார்த்து பரவசமடைந்தால் கம்பனை காண முடியாது. இப்பொழுது ராமாயண ரகசியம் என்ன? ரொம்ப நேரம் ஏற்கனவே போய்விட்டது. ராமாயணத்தின் ரகசியம் ஏன் கம்பன் ராமாயணம் பாட வேண்டும்? ஏற்கனவே வால்மீகி பாடியது தானே. கம்பன் மகாபாரத்தை பாடியிருக்கலாமே. பாஞ்சாலி சபதம் பாடுவதற்கு பாரதி பாரதத்தில் தானே ஒரு காட்சியை எடுத்துக் கொள்கிறான். கம்பன் காலத்தில் மகாபாரதம் இல்லையா தமிழ்நாட்டில் என்றால் உண்டு. பெருந்தேவனார் எழுதிய மகாபாரதம் கம்பன் காலத்தில் இருந்தது, வெண்பா வடிவில் இருந்தது. அதை கம்பன் படித்திருப்பான். மகாபாரதம் எழுதியிருக்கலாமே, ஏன் ராமாயணம் எழுதினான்? இங்கேதான் நண்பர்களே மிக முக்கியமாகவும் இன்றைய இளைஞர்கள் கம்பனை படிக்க வேண்டும். இன்றைய இளைஞர்கள் படிக்க வேண்டும், மாணவர்கள் படிக்க வேண்டும். வணிக கலாச்சாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தமிழ் சமுதாயத்தின் பண்பாட்டு வேர் அழுகிக் கொண்டிருக்கிறதே, இது காக்கப்பட வேண்டும் என்றால் கம்பனிடம் இளைஞன் திரும்பி பார்க்க வேண்டும். கம்பனிடம் அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. மத நல்லிணக்கம் வேண்டுமா? கம்பனிடம் போ. கம்பன் உனக்கு காட்டுவான் சமய நல்லிணக்கத்தோடு எப்படி வாழ்வது என்று. குடும்ப உறவுகளை பராமரிக்க வேண்டுமா? கம்பனிடம். கம்பன் காட்டுவான் தாயை எப்படி மதிப்பது, தந்தையை எப்படி போற்றுவது, தம்பிக்காக எப்படி தியாகம் செய்வது, சகோதரர்கள் எப்படி பாசம் பூண்டு வாழ்வது, கம்பன் காட்டுவான். கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? கம்பனிடம் செல்லுங்கள். ஒரு சீதையும் ராமனும் வாழ்ந்ததை விடவா சிறப்பாக நீங்கள் வாழ்ந்துவிடப் போகிறீர்கள்? ராவணனுக்காக மண்டோதரி வாழ்ந்ததை விடவா ஒரு பெண் இப்பொழுது புதிதாக வாழ்ந்துவிடப் போகிறாள்? ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? சென்னையிலே தொழில்நுட்ப
வளாகங்கள் பெருத்துக் கொண்டே இருக்கின்றன. நிறைய பேர் சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிவிட்டார்கள். நிறைய பேர் போய் ஒரு பெரிய அடையாள அட்டையை தொங்க விட்டுக் கொண்டுதான் சுற்றுகிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்குள்ளே திருமணம் நடப்பது குறைந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கு ஒரு புதிய கலாச்சாரம் புறப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? பெற்றோர்கள் அத்துணை பேரும் நெருப்பை மடியிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ் மண்ணில் இப்பொழுது என்ன கலாச்சாரம்? லிவிங் டுகெதர். We need not marry. Let us live together. திருமணம் என்பது ஒரு விலங்கு, அது ஒரு பந்தம். அது உன்னை என்னிடம் அடிமையாக்கும், என்னை உன்னிடம் அடிமையாக்கும். வேண்டாம். விரும்புகிற பொழுது இணையலாம், வேண்டாத போது விலகலாம். இதற்கு உனக்கும் எனக்கும் உடன்பாடு என்றால் விரும்புகிறவரை சேர்ந்திருப்போம், கசக்கும் போது பிரிந்து விடுவோம் என்றால் விலங்கு அதைத்தானடா இன்று வரை செய்து கொண்டிருக்கிறது. அது விரும்புகிற போது சேருகிறது, வேண்டாத போது விலகுகிறது. அதைத்தான் நீயும் செய்வது என்றால் விலங்குக்கும் உனக்கும் எங்கே வித்தியாசம்? இந்த பண்பாடுகளை பாதுகாப்பதுதான் ராமாயணம். கம்பன் பாடுகிறான். ஒழுக்கம் என்பதுதான் மிக முக்கியமானது.